ஹாய் ஹலோ கைஸ், நான் தான் உங்களோட மாதேஷ். இன்னைக்கு நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா, நேத்து நடந்த எலெக்ஷன்ஸோட டேட்டாவை பத்தி தான் பார்க்க போறோம். ஏன்னா இந்த எலெக்ஷன் உலகத்திலேயே ரொம்ப பெரிய சாதனையை படைச்சிருக்குன்னு சொல்லலாம். அதனால இப்ப நான் டெக்ப்ராக்க கூப்பிட போறேன். நாங்க ரெண்டு பேரோட ஒப்பீனியன்ஸை கன்சல்ட் பண்ணி நான் இந்த வீடியோல பேச போறோம். ஓகேவா? அதனால இந்த வீடியோவை மறக்காம ஸ்கிப் பண்ணாம பாருங்க. புதுசா நம்மளோட வீடியோவை யாருன்னா பாக்குறீங்கன்னா பெல் பட்டனை அழுத்திட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. ஓகே கைஸ், இப்ப வீடியோல போலாம் வாங்க. ஹாய் ஹலோ கைஸ். ஸோ நான் தான் உங்க டெக்ப்ரா. ஸோ எஸ்டர்டே நடந்த எலெக்ஷன்ஸோட ஓட்டிங்ஸ் அந்த கவுண்ட்லாம் நம்ம பார்த்துப்போம். நிறைய மிராக்கிள்ஸ்லாம் நடந்துச்சு. ஸோ தமிழ்நாட்டிலேயே வரலாறு படைத்து இதுக்கு முன்னாடி ஆரம்பிச்ச எல்லா எலெக்ஷன்ஸை விட இந்த தடவை நம்மளோட ஓவரால் பர்சன்டேஜ் உண்மையிலேயே ரொம்ப சர்ப்ரைஸா இருந்துச்சு. நிறைய எதிர்பார்க்க நிறைய திருப்பங்கள்லாம் நடந்துச்சு. ஓகேங்களா? ஏன்னா காலையில இருந்து ஒரு பர்சன்டேஜ் இருந்துச்சு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அண்ட் போக 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 பர்சன்டேஜ் எனக்கு டவுன் ஆக நினைச்சேன். பட் ஒரு 3 மணி மேல நான் எதிர்பார்க்காத நிறைய மிராக்கிள்ஸ் நடந்துச்சு. இந்த எலெக்ஷன்ஸ் நீங்க நல்லாவே பார்த்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். லைவோட பார்த்திருக்கீங்கன்னு நினைக்கிறேன். போன வாட்டி நம்மளோட எலெக்ஷன்ஸ் டேட் குறைஞ்சிருந்தது. ஆனா இதுல பாத்தீங்கன்னா ரொம்ப ஹைப்ல இருக்கு. அது எதனால ஹைப் ஆச்சு திடீர்னு? ஹைப் ஏன் பேய் எப்படி தோட்டத்துல பால் வருது? அதுக்கு மெயின் காரணம் 2 விஷயங்கள் இருக்கு. இன்னொன்னா, இந்த பர்சன்டேஜ் நான் எதிர்பார்த்ததுதான். ஏன்னா பாண்டிச்சேரியில இதோட இம்பாக்ட நான் பார்த்தேன். ஏன்னா யங்ஸ்டர்ஸ் நிறைய பேர் ஓட் போட ரொம்ப அவளோட வந்துட்டே இருக்காங்க, இன்ட்ரெஸ்டா வராங்க. ஓகேங்களா? அதே மாதிரி இந்த தமிழ்நாட்டுல எலெக்ஷனும் நான் அதையே தான் எதிர்பார்த்தேன். பட் என்னோட எதிர்பார்ப்பு 87 to 90 இருக்கும். சம் டார்கெட் எதிர்பார்த்தோம். பட் அன்பார்ச்சுனேட்லி 85 வந்தது. ஆனா அதுவே பெரிய விஷயம் தான். ஆனா மெயின் காரணம் நான் சொன்ன அந்த 2 விஷயம் என்னன்னா, ஒண்ணு, போன எலெக்ஷன்ஸ் இல்லாம இந்த எலெக்ஷன்ல 4 முனை போட்டின்னு சொல்லுவாங்க. 4 முனைனா டிஎம்கே, ஏடிஎம்கே, அப்புறம் பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் என்டிஏ அண்ட் டிவிகே. கான்பிடென்ட்டா இருங்க சார். இந்த டிவிகே கொஞ்சம் இம்பாக்ட் பண்ணிருக்கு. ஏன்னா அது பாண்டிச்சேரியில அதோட ரிஃப்ளெக்ட் நம்ம தெரிஞ்சிருக்கோம். அண்ட் டிவிக்கே மட்டும்தான் இதுல இம்பாக்ட் பண்ணுச்சுன்னு சொல்ல முடியாது. எஸ்ஐஆர் பாத்தீங்களா, எஸ்ஐஆர்ல ஆல்ரெடி கிட்டத்தட்ட 1 கோடி பேர் கிட்ட ஆல்மோஸ்ட் ரிமூவ் பண்ணிட்டாங்க. ஆமா, ஓகேவா? அதனால பாத்தீங்கன்னா அப்படின்னா மக்கள் தொகையில சம் பர்சன்டேஜ் அதாவது ஓவரால் பாத்தீங்கன்னா 5,73 lakhs கிட்ட தான் மக்களோட ஓட்டே. ஆமா, இதுல நம்மளோட ஓட்டு எவ்வளவு ஓட் பண்ணிருக்காங்கன்னா 4.87 or 83 கிட்ட லேக்ஸ் ஓட் பண்ணிருக்காங்க. சோ பேலன்ஸ் 1 கோடி பேலன்ஸ் தான் இருந்துச்சு. ஓகேங்களா? ஏன்னா கம்மி பர்சன்டேஜ் ஆகும்போது இங்க ஓட் பண்றப்ப அந்த இன்க்ரீஸ் தான் தெரியும் உங்களுக்கு. இதே பழையசோட நான் சொன்ன மாதிரி இதுல பழையசோட ஓட்டர்ஸ் எஸ்ஐஆர் ரிமூவ் ஆகாத இருந்துச்சுன்னா மேபி இந்த அளவுக்கு இம்பாக்ட் பெருசா இருந்திருக்காது, என்னோட ஒப்பீனியன். ஓகேங்களா? சோஷியல் மீடியால அதிகமா ரீல்ஸ் ஸ்க்ரோல் பண்றப்பே தெரியுது, நிறைய மக்களால ஓட்டு போடவே முடியல. ஆனாலும் இந்த அளவுக்கு பர்சன்டேஜ் கொண்டு வந்திருக்கு. ஆமா, அது நான் நோட் பண்ண விஷயம் தான். ஏன்னா இருக்கிறதுல அதிகமான கரூர்ல தான் போல இருக்கு. 93 பாயிண்ட் கிட்ட பர்சன்டேஜ் இப்போ நான் சொல்ல கரண்ட்ல. இதுக்கு ஒரு 6 மணி நியூஸ் பாத்தீங்கன்னா 91 இருந்துச்சு. பட் 10 மணி இன்னைக்கு காலையோட சேர்த்து பார்த்தா 93 92 கிட்ட ஓட்டிங் கம்ப்ளீட் ஆயிருக்கு. இது ஹையஸ்ட் ரெக்கார்டு ஃபார் அந்த தொகுதியில டிஸ்ட்ரிக்ட்லயே இது ஹையஸ்ட். ஓகேங்களா? அடுத்ததா பார்த்தோம்னு வச்சுக்கோங்களேன், இதோட கம்மி எங்க இதா இருக்குன்னா கன்னியாகுமரி மாவட்டத்துல. கன்னியாகுமரி மாவட்டத்துல பாத்தீங்கன்னா 75 கிட்ட இருக்கு. நிறைய பேர் ஃபாரினர்ஸ். ஆமா, நிறைய பேர் ஃபாரின்ல இருந்தா. ஏன்னா நான் அங்க இருக்க சோர்ஸ் படி நான் கேக்குறப்ப என்ன சொன்னாங்கன்னா, நிறைய பேர் அப்ராட்ல தான் இருக்காங்க. சில பேரால வர முடிஞ்சு, சில பேரால வர முடியல. ஏன்னா டிக்கெட்ஸோட ரேட் அதுக்கு மாதிரி இம்பாக்ட் ஆகுச்சு. அண்ட் அதே சமயத்துல ஆல்ரெடி வந்துட்டு இருக்காங்க பஸ்ல. பட் பஸ் சரியா லேட்டா கிடைக்கல அண்ட் லேட்டா வர ஆரம்பிச்சதா. ஏன்னா டிராபிக்ஸ் அங்கங்க ஹெவி டிராபிக்ஸ், அதனால ஓட்டு அவங்களால போட முடியல. ஆனாலும் இது என்ன ஒரு விஷயம்னா, எலெக்ஷன் கமிஷன் சில இடத்துல பாத்தீங்கன்னு 8 மணி வரைக்கும் ஓட்டிங் போட அனுமதிச்சிருக்காங்க. 6 மணியோட க்ளோசிங் சொல்லுங்க. ஆனா 8 மணியோட அனுபவிச்சிருக்காங்க. இது உண்மையிலேயே சூப்பரான ஒரு விஷயம். ஏன்னா நான் நம்மளோட பேஜ்ல பாத்தீங்கன்னா பர்சனலா கீழே கேப்ஷன்ல போட்டு இருந்தேன். சோ 2 hours எக்ஸ்டெண்ட் பண்ணியிருந்தா உண்மையிலேயே சூப்பரா இருந்திருக்கும். அது என்னோட ஒப்பீனியன். ஏன்னா அதிகமான இன்ட்ரெஸ்ட் காட்டுறாங்க. அது இல்லாம பாத்தீங்கன்னு போன வாரமே நியூஸ்ல சொல்லியிருப்பாங்க, வெயிலோட தாக்கம் ரொம்ப அதிகம்.
ஏன்னா நானே வந்து 7 மணிக்கெல்லாம் போய் போட்டு வந்தேன், முதலாளா போய் போட்டு வந்துட்டேன். ஏன்னா போக போக பார்த்தா வெயில் அதிகமாகும். அதுக்கப்புறம் அதோட ஈவினிங் டைம் தான் போக முடியும். ஒரு 4 o'clock வந்து 6 o'clock இருந்தா. ஆனா 4 o'clock 6 o'clock என்ன ஒரு விஷயம் ஆச்சுன்னா, எல்லா இடத்துலயுமே பாத்தீங்கன்னு வச்சுங்களேன், மிஷின் வந்து ரொம்ப ஸ்லோ டவுன் ஆயிடுச்சு. நிறைய மிஷின் ஒர்க் ஆகல. கம்ப்ளைண்ட் நம்ம நிறைய ரீல்ஸ் எல்லாம் பார்த்திருப்போம். ஓகேங்களா, இதெல்லாம் எதுக்காக அப்படின்னு நடக்கிறப்போ, அது ஒரு ஜஸ்ட் ஒரு மிஷின் தான். அது எப்பவுமே வந்து ஏதாவது கோளாறு கொடுத்துட்டே இருக்கும். போன வருஷம் கொடுத்ததுதான், ஆனா போன வாட்டி கொடுத்ததுதான் இந்த வாட்டியும் சேம் இருக்கு. அதனால வந்து ஒரு 2 hours வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணாங்க. உண்மையிலே அது ஒரு நல்ல விஷயம் தான், என்னோட தரப்புல இருந்து நான் சொல்ல முடியும். நான் என்ன கொஸ்டின் கேட்க போறேன்னா அவங்க கிட்ட, இந்த எலெக்ஷன்ல நிறைய தில்லுமுள்ளு நடந்திருக்குன்னு சொல்றாங்க. அது ரியலா இல்ல ஃபேக்கா, இல்ல ஜஸ்ட் பப்ளிசிட்டிக்கோசம் சொல்றாங்களா, இல்ல யாரனா காயப்படுத்தணுன்றதுக்கோசம் சொல்றாங்களா? அது வந்து என்ன ஒரு விஷயம்னா, தில்லுமுள்ளுன்றது சொல்ல முடியாது. அங்கங்க பாத்தீங்கன்னா ஒரு சில சலசலப்பு இருந்துச்சு. ஏன்னா வந்து லைக் வந்து பாத்தீங்கன்னா ஒரு எலெக்ஷன் நடக்குதுன்னா, ஒரு ஓட்டிங் நடக்குதுன்னா, இந்தந்த பேர் பர்சன்ஸ் மட்டும் தான் அலோவ் பண்ணுவாங்க. சில பேர் ரிஸ்ட்ரிக்டட் பர்சன் சொல்லுவாங்க. அதாவது எலெக்ஷன் கமிஷனுக்கு அந்த ஆபீஸ் ஏஜென்ட் இருக்கவங்க, பூத் ஏஜென்ட் வந்து இருக்கலாம். அண்ட் சில கட்சி அந்த சம் பார்ட்டிஸ்ல இருக்கவங்க வந்து உள்ளலாம் வரக்கூடாது, பட் வெளியே இருக்கலாம். ஆனா அவங்களும் உள்ள வந்து செக் பண்ணிக்கலாம். வேணா கரெக்டா தான் கரெக்டா போயிட்டு இருக்கான்னு செக் பண்ணலாம். பட் அந்த சமயத்துலன்னா ஆப்போசிட்டும் வந்து ஒரு பிரச்சனை ஆயிட்டு நிறைய இடத்துல நிறைய இஷ்யூஸ் எல்லாம் வந்தது. பட் அது வந்து நடக்கிறதா, ரெகுலரா நடக்கிறது தான் அது. ஏன்னா வந்து எல்லாருக்குமே அவங்களோட வந்து பார்ட்டிஸ் வந்து காப்பாற்றணும். அண்ட் ஓட்டிங் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா ஒரு ஓட்டிங் கூட மிஸ் ஆகவே கூடாது. அது ஏன்னா கள்ள ஓட்டு கூட போட்டிருக்காங்க நிறைய இடத்துல, நானும் பார்த்தாங்க. ஸோ கள்ள ஓட்டுன்றது வந்து ரொம்ப வந்து கஷ்டமான விஷயம் தான், அவாய்ட் பண்ண வேண்டியதுன்னா. ஏன்னா நிறைய பேருக்கு வந்து அது ஒன்றும் என்கேஜ்மெண்ட் பண்ணவே கூடாது. அதை இன்னும் ஸ்ட்ரிக்டா ஏதாச்சும் பண்ணலாம். ஏன்னா எப்பயும் போல ஒரே ப்ராசஸ் தான் நடக்குது. ஐடி கார்டு வாங்குறோம், ஷோ பண்றாங்க, சைன் போடுறாங்க. நம்ம ஃபேஸ் எல்லாம் வந்து உத்து பாக்குறாங்களா, பெரிய விஷயம்லாம் இல்ல. என்ன பார்த்து என்னோட அனுபவத்துல நான் சொல்லுவேன். ஏன்னா என் ஃபேஸ் வந்து என்னோட ஆதார் கார்டுல என்னோட ஓட்டையில இருக்க ஃபேஸ் பாத்தீங்கன்னா, அப்போ கொஞ்சம் பியர்டு கொஞ்சம் அதிகமா, தாடி கொஞ்சம் அதிகமா வச்சுட்டு இருந்தேன். ஆனா இப்ப நான் ட்ரிம் பண்ணிருக்கேன். அவங்க போறப்ப என் மூஞ்சி அதெல்லாம் எதுவுமே பார்க்கவே இல்லை. ஜஸ்ட் ஒரு நேம் மட்டும் தான் பார்த்தாங்க. ஓகே, நான் தான் அது அப்படின்றத ஐடென்டிஃபை பண்றதுக்கு அந்த ஓட்டைக்கு மட்டும் தான் ஒரு சாம்பிள். வாய் வச்சு சும்மாரி அதை வச்சு நானே ஓட்டு போட்டேன். அது இல்லைன்னா நான் என்ன வேணா அது மாதிரி அனுமதிச்சு அப்படின்றப்போ வந்து எனக்கு தெரிஞ்சு புது மாற்றம். அடுத்த எலெக்ஷன்ஸ்ல ஏதாச்சும் டெக்னாலஜி ஏதாவது இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணலாம், தம் பிரிண்ட் வச்சு பார்க்கலாம். இது என்னோட பர்சனல் சாய்ஸ் தான். பட் ரூல்ஸ் பர் ரெகுலேஷன் எலெக்ஷன் கமிஷன் என்ன முடிவு பண்ணாலும் அதுபடிதான் நம்ம பண்ணி ஆகணும். ஆனாலும் கள்ள ஓட்டு போடுறது தப்பான ஒரு செயல் தான். அது யார் பண்ணாலுமே அது தப்பு தான். ஆனா மினிமம் நிறைய பேர் ஒருத்தர் தான் ஆட்சிக்கு வருவான்னு நினைக்கிறாங்க. அதை பத்தி நீங்க என்ன சொல்றீங்க? இது நம்ம லிஸ்ட்லயே இல்லையே. அதை பத்தி என்னோட கருத்து என்னன்னா, பயப்படாதா சொல்லு, நீ தான் தைரியமான ஆளத்தை சொல்லு. நான் என்ன நினைக்கிறேன்னா, நீ என்ன நினைக்கிறது அதை நினைக்கிறேன். பொண்டாடி பிள்ளை பத்தி என்னமா நினைக்கிறேன் அப்ப நான் பஞ்சாயத்துல ஒண்ணு. இந்த சமயத்துல நான் சொல்ல வேண்டியதுன்னா, அது மேல் நாள் ரிசல்ட்ல தான் நம்ம பார்க்க முடியும். ஏன்னா எதுவுமே நம்ம வந்து பர்டிகுலரா சொல்ற முடியாது. மாற்றம் இருக்கலாம், இல்லைன்னா வந்து அது சொல்ல முடியாது. ஏன்னா வந்து 85% ஒரு சாதாரண ஒரு பர்சன்டேஜ் கிடையாது. ஏன்னா அபவ் 75-80 தாண்டிட்டாலே அது ஆட்சி மாற்றத்துக்கான ஒரு அர்த்தம்ன்றது நாங்க அறிவிச்சுக்கிறோம். அர்த்தம்ன்றது வந்து நிறைய பேர் சொல்றாங்கன்னு இப்ப நீங்களா சொல்றீங்க. பட் அது அப்படியும் இருக்கலாம், இல்லைன்னா வந்து மக்கள் இன்ட்ரெஸ்ட் காட்டலாம். இன்னும் எலெக்ஷன்ஸ் மேல இன்ட்ரெஸ்ட் காட்டலாம். ஓகேங்களா, சில பேர்லாம் கேட்டீங்கன்னு சொல்லி ஓட்டு போடணும், எதுக்கு ஓட்டு போடணும், என்னால என்னங்க ஆக போகுது அப்படின்றத தாண்டி எல்லாருமே முன்னாடி வந்து ஓட்டு போறாங்க. நானும் ஓட்டு போடணும். கடைசியா வந்து ஓட்டு போட்டவங்க இருக்காங்க. 9 மணிக்கு வந்து ஓட்டு போட்டவங்க இருக்காங்க. 10 மணிக்கெல்லாம் கூட ஓட்டு போடணும் அவ்வளவு வந்து கவலையோட இருந்திருக்காங்க. சோ அப்ப அதை வந்து என்கரேஜ் நம்ம பண்ணணும். அப்போ வந்து மாற்றம் இருக்குமான்றத தாண்டி மாற்றம் இருந்திருக்கனாலதான் அத்தனை பேர் வந்திருக்காங்க. மாற்றம் இப்ப நியூஸ்ல ஐப்ல போறதுன்றது ஒரே ஒரு கட்சி மட்டும்தான். அவருக்கோசமே நிறைய பேர் ஓட்டு போட்டிருக்குன்றது அவங்களோட ட்ரெஸ் கோட பார்த்தாலே தெரிஞ்சிடும். அது வந்து எல்லா இடத்துலயும் போற ட்ரெஸ் கோட் தான். அது ஒருத்தவங்க ஒரு சைன் போட்டிருப்பாங்க, ஒருத்தவங்க வந்து அது வேற. அது நம்ம வந்து சரியா சொல்ல முடியாது. ஏன்னா இப்போன்னு சொல்லிட்டு அப்புறமே நாள்ல வந்து வேற ஒண்ணு பேசினா அது நல்லா இருக்காது. நம்மளோட ப்ரிடிக்ஷன் ஆனா எல்லாருமே ஓட் பண்ணிருக்கீங்க. ஆமா,
என்னோட மாற்ற வேணும்ன்றத கூட நான் சொல்லல. அது வந்து மக்கள் தான் தீர்மானிக்கணும். ஆஸ் அ எனக்கு ஒரு பார்ட்டி வந்து ஃபேவரட்டா இருக்கு, நான் அவங்களுக்கு ஓட்டு போடுறேன், அதுக்காக வந்து அவங்க தான் ஜெயிக்கணும் அப்படின்னு அவசியம் கிடையாது. மக்கள் என்ன என் ஒருத்தனா முடிக்கும், எனக்கு அந்த கட்சி தான் எனக்கு வேணும்ல கேட்கல. எல்லாருமே பண்ணுங்க, எல்லாருமே ஓட்டு போடுங்க, முதல்ல ஓட்டு போடுங்க. இதுதான் ஒரு பெஸ்ட் இது. ஏன்னா போன தடவை பாத்தீங்கன்னா 2020 73.5 கிட்ட ஓட்டே போலாச்சு டோட்டலாவே. 6 மணிக்குள்ள முடிஞ்சிச்சு டோட்டலா. ஆனா இன்னைக்கு தான் 9 மணிக்கு கூட வந்து ரிசல்ட் வந்துட்டு தான் இருக்கு. இப்போ வரைக்கும் ஸ்டில் ரிசல்ட் வந்துட்டு இருக்கு. அது வந்து ஒரு பெரிய இம்பாக்ட் தான். ஏன்னா 11% கிட்ட வந்து இம்ப்ரூவ்மெண்ட் ஆயிருக்கு. இது SIRனாலையும் சொல்லலாம், இல்ல நீங்க சொல்ற மாதிரி அந்த ஃபேவரட் பார்ட்டிஸாலையும் இம்ப்ளிமெண்ட் ஆயிருக்கலாம். இத நம்ம மெயின் நாள்ல தான் பார்க்கவே முடியும். இதுதான் என்னோட தனிப்பட்ட கருத்து. நான் எந்த விதத்துக்கும் நான் ஃபேவரிசம் பண்ண மாட்டேன். என்னோட ஸ்டாண்டர்டா இருக்கு, அவ்வளவுதான். பாப்போம் ரிசல்ட் 4ஆம் தேதி வரப்பதான் நமக்கு எல்லாமே தெரியும். என்னதான் நடந்திருக்கு, யார் வின் பண்றா, யாரு வந்து ஆப்போசிட்டா வர போறா, யார் வந்து கேம் சேஞ்சரா இருக்க போறான்றது நிறைய ஒரு விஷயம் இருக்கு. இப்ப எனக்கு ஒரு சின்ன டவுட் இருக்கு. இப்ப எத்தனை சீட் எடுத்தா எப்படி ஜெயிக்க முடியும்? அதாவது 234 வந்து 117 சீட்டு ஜெயிச்சாலே போதும். அதாவது ஒரு பார்ட்டிக்குன்றீங்களா ஒரு பார்ட்டிக்குன்றீங்களா? ஒரு பார்ட்டில 117 தொகுதி ஒரு MLA. அதாவது நீ ஒரு கட்சி, ஓகேவா, அந்த நீ உங்க கட்சியில வந்து 234 தொகுதிக்குமே ஆட்களை நிப்பாட்டிட்ட MLA கேண்டிடேட்ஸ். அதுல இன்க்ளூடிங் உண்மையை சேர்த்துதான், ஓகேவா. அதுல 117 சீட்டு, ஓகேவா, ஐ மீன் 117 தொகுதியில நீ வின் பண்ணிட்டேன்னா நீ தான் நெக்ஸ்ட் சட்டப்பேரவையில நீதான் சீஃப் மினிஸ்டரா வருவேன். ஓகே, இதுதான் கான்செப்ட். சில பேர் ஜெயிச்சு சில பேர் தோத்தாங்க, தொகுதி மாறி தோத்தாங்க. அது எப்படி வரும்னா, வேணா இந்த மாதிரி வேணா நடக்கலாம். இந்த தடவை ஈஸியா ஜெயிக்க முடியாது, டஃபா இருக்கும். எப்படி இருக்கும்னா, ஏன்னா 4 பேருக்குமே 4 மக்கள் வந்து ஒரு மாற்றம் எதிர்பார்ப்பாங்க. ஆமா, ஒருத்தரும் ஒரு ஃபேவரட்டா இருப்பாங்க, ஓகேவா. ஏன்னா இப்ப புதுசா ஒரு பார்ட்டி வந்திருக்கு, அந்த பார்ட்டிக்கு ஒரு ஃபேவரட்ஸ் இருக்கு இப்ப வரைக்குமே. சோ அப்படின்னா எல்லாருமே இப்ப ஸ்பிளிட் ஆகும். சோ 2 வழியா போற ஒரு இது வந்து இப்ப 4 வழியா போயிடும். 4 வழியா போச்சுன்னா அப்ப இன்னும் ஸ்பிளிட் ஆகும். அப்ப எப்படி ஜெயிக்க முடியும்னா, யூஜ்ல ஜெயிப்பாங்க. அது கொஞ்சம் நுனியில ஜெயிக்க முடியும். நீ ஒரு 100 எடுத்துட்ட, நானும் ஒரு 100 எடுத்துட்டேன், நம்ம கீழே இருக்கும் ஒரு செட் ஆஃப் பாயிண்ட் வச்சிருக்கா, ஒரு சீட் வச்சிருக்கா, அவன் டிசைட் பண்ணுவான், ஓகேவா. நம்ம அவங்க கிட்ட போய் பேசணும். சோ நீ நம்மளோட இதுக்கு வந்துருப்பா, ஓகேவா அப்படின்னா அவங்க கிட்ட ஒரு 30 ஜெயிச்சானா அந்த 30 நம்ம கிட்ட குத்தா நம்ம கிட்ட எவ்வளவு வரும்? 130, ஓகேவா, 130. அப்போ ஆப்போசிட்ல இருக்கவன் 100 மட்டும் தான். அப்ப 130க்கு நான் தான் ஜெயிச்சேன், அவன் செகண்டரி, ஓகேவா. இது இப்படிதான் நடக்கும், ஓகேவா. இது இப்படிதான் நடக்கும் போது இந்த தடவை இது இப்படிதான் நடக்கும்ன்றது என்னோட ஒரு தனி கெஸ்ன்றீங்க ப்ரெடிக்ஷன். மேபி பார்க்கலாம், என்ன வேணா நடக்கலாம். ஆனா இப்படிதான் நடக்கும். ஏன்னா 4 பேருமே 4 சொல்லிட முடியாது. 4 கட்சியுமே உண்மையாவே 4 கட்சியுமே அதுக்கிட்ட தனி ஒரு மாதிரி கொள்கை வச்சிருக்காங்க. இது பழையசு 2 கட்சி ரொம்ப பழையசு. அண்ட் வந்து அவங்க வந்து பெரிய லெஜண்ட் மாதிரி வச்சுக்கோ. சோ அப்போ வந்து அவங்க அப்போ வந்து ரூல் பண்ணிட்டே வருவாங்க, மாத்தி ரூல் பண்ணுவாங்க. இப்ப 2 புதுசா வந்து ஆல்ரெடி ஒண்ணு பழையசு, புதுசா வந்து பழையசது ஒண்ணு, இப்ப புதுசா வந்து இது எல்லாமே கலந்து வரப்போ கொஞ்சம் டஃபா இருக்கும். ஆனா யார் ஜெயிப்பான்றது நம்மளால 85% வச்சு என்னால இவங்க தான் ஜெயிப்பாங்கன்றது என்னால அஷூரன்ஸா சொல்ல முடியாது. ஏன்னா இந்த 85% ஓட்டுமே ஸ்பிளிட் ஆயிடுச்சு. ஸ்பிளிட் ஆகுறதுனால வந்து மேபி எந்த கட்சி எப்படி ஜெயிப்பாங்க அண்ட் யாருக்காவது ஏதாவது ஃபேவரிசம் பண்ணணும், அந்த கட்சி இவங்களுக்கு வந்து ஏதாவது ஃபேவரிசம் பண்ணாங்கன்னா இப்படிதான் ஜெயிக்கிற மாதிரி இருக்கும். ஆமா, அப்படிதான் ஜெயிக்கிற மாதிரி. ஓகேவா, ஓகே ப்ரோ. இப்ப ஆட்சி நீங்க நினைக்கிறவர் உங்க கட்சியில இருந்து யாருன்னா வந்தாருன்னா உங்களுக்கு என்ன மாற்றம் வேணும்ன்றது எதிர்பார்ப்பீங்க? எங்க கட்சின்னு நான் எதுவும் சொல்லுவேன்ல, யார் வந்தாலுமே ப்ரோ. சப்போஸ் உங்களுக்கு யாரு வருவாருன்றீங்க, அவர் என்ன உங்களுக்கு ஃபேவர் பண்ணணும்னு நினைக்கிறீங்க? நான் யாரு வருவாருன்னு சொல்லவே நீங்க சொல்லல ப்ரோ, மனசுல நினைச்சுப்போம்ல இவர் வந்தா நல்லா இருக்கும். எனக்கு என்னன்னா யாரு வந்தாலுமே எனக்கு வந்து நான் வந்து எதுவும் நினைக்க மாட்டேன். பட் யாரு வந்தாலுமே மாற்றம் இருக்கணும். இது போன லாஸ்ட் இயர் 5 இயர்ஸோட இந்த 5 இயர்ஸ் வந்து நெக்ஸ்ட் 5 இயர்ஸ்ல வந்து
நிறைய இம்ப்ளிமெண்ட் எனக்கு இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் தான், அப்டேட்ஸ், அப்கிரேட் நிறைய நடந்தாலே சூப்பரா இருக்கும். அது உங்களுக்கு எந்த மாதிரி ஒரு அப்கிரேட் ஒரு அப்கிரேட் பொதுவா நம்ம பாக்குறதுதான் பெண்களுக்கு ஒரு சேஃப்டி. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், இப்ப எல்லாருமே ஃப்ரீயா ஓட்டணும், கேர்ள்ஸுக்கு தான் அவ்வளவு ஃப்ரீயா நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்கு, பாய்ஸ்க்கு இது மேல. பட் பாய்ஸ், அதாவது நம்மள மாதிரி பசங்க எல்லாம் நல்லா இருக்கும் தெரியுங்க. அது ஃப்ரீயா எல்லாம் கொடுக்கூடாது. அது வந்து எஜுகேஷனா கொடுக்கலாம், அண்ட் வேலை வாய்ப்பா கொடுக்கலாம். பிசினஸ் ஸ்டார்ட் பண்றவங்க, சோ நம்ம ஸ்டார்ட் அப்ஸ் வந்து நிறைய இடத்துல பார்த்தா பேங்க்ல வந்து லோன் எல்லாம் கொடுக்கலாம். ஏன்னா நமக்கு பேக்ரவுண்ட் இது, நம்மளே ரொம்ப கஷ்டத்துல தான் ஏதாச்சும் முயற்சி பண்ணி வரணும்னு நினைக்கிறோம். ஆனா நம்ம கிட்டே அது இருக்கா இது இருக்கா எல்லாமே கேட்டுட்டு இருப்பாங்க. நம்ம எதுக்கு அங்க மேல போகுது? ஆனா இந்த மாதிரி கவர்மெண்ட்ல இப்போ இந்த கேட்டகரி பீப்புள்ஸ்க்கு வந்து இந்த மாதிரி ஒரு ஸ்டார்ட் அப் எடுத்துட்டாங்கன்னா அவனோட ஐடியாஸை கேட்டுக்கிட்டு ஓகே இது ஒர்க்கபிள் ஆகுன்றப்போ சம்திங்ஸ் ஒரு லேக்ஸ் கணக்குல வந்து கொடுத்தாங்கன்னா மேபி அதோட இன்வெஸ்ட்மெண்ட், ஏன்னா அதுவே நம்ம கடனா தான் வாங்க போறோம். கடனா கொடுத்து வட்டியோட செலவு. அப்போ கவர்மெண்ட்டுக்கு அது பெனிஃபிட்டா தான் பெனிஃபிட். சோ இது என்னோட ஒரு மேஜர். அதுக்கப்புறம் வந்து எப்பயும் போல டாஸ்மார்க் வந்து